ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வரணுன்றார். இப்போ இந்த 3 தேர்தல் அறிவிக்கப்படும் சொன்னீங்க இந்த ஆண்டு 2024 ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. இந்த 7 கட்டமா நடத்துனீங்களே பார்லிமெண்ட் தேர்தல, அந்த 7 கட்டத்துல ஜம்மு காஷ்மீர்ல நீங்க நாடாளுமன்ற தேர்தல் நடத்துனீங்களா இல்லையா? அப்போ தேர்தல் நடத்தக்கூடிய வாய்ப்பும் வசதியும் ஜம்மு காஷ்மீர்ல வந்து விட்டது. ஏன் அப்பயே இன்னொரு பெட்டி எக்ஸ்ட்ரா வச்சிருக்க வேண்டியதானே? மக்களவை எம்பிக்கு ஒரு ஓட்டு போடுறோம், எம்எல்ஏக்கு ஒரு ஓட்டு போட்டு போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அங்க பொலிட்டிக்கல் கிளைமேட் எப்படி இருக்கு, நமக்கு அங்க வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் தெரிந்துகிட்டு தான் நீங்க தேர்தல் அறிவிக்கிறீங்க. ஜம்மு காஷ்மீர் அமைதி நிலவி வருகிறது, கல்வீச்சு சம்பவம் இல்லை, கலவரம் இல்லை, இப்படிலாம் சொன்னீங்க. அப்ப அமைதி நிலை விட்டால் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய இந்த ஜனநாயக உரிமையை தடுத்தீங்க. எம்பிகளுக்கு மட்டும் சாஸ்வதம், எம்எல்ஏக்கு சாஸ்வதம் இல்லையா தேர்தல்? இதுவே ஹம்பக். 90 தொகுதிகளுக்கு ஒரு கட்டமாக நடத்த முடியாத தேர்தல் ஆணையம் மத்திய அரசு இந்தியா முழுமைக்கும் எப்படி ஒரே கட்டமாக நடத்துவீங்க?